ப்ரீகேஜி போய் பையனை சேர்த்தேன். ப்ரீகேஜி போய் பையனை சேர்க்கக்குள்ள ஒரு ஒரு வாரம் தான் சக்தி ஒழுங்கா போனான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சான், என் கைய புடிச்சுப்பான். ஸ்கூல்லேருந்து வந்தவுனே பைய வச்சுட்டு என் கைய புடிச்சுட்டான்னா, "அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போணுமா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போணுமா? இன்னைக்கு வேற எதுவுமே பேச மாட்டான். நார்மல் குழந்தை மாரி விளையாட மாட்டான், சாப்பிட மாட்டான். எதுவுமே இந்த ஒரு வார்த்தைய தான் திரும்ப 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 பேசுவான். நார்மல் குழந்தைங்கலாம் என்ன செய்யுங்க, ஸ்கூல்லேருந்து வந்தா அதுக்கு பாட்டுன்னு போட்டுட்டு அதுக்கு பாட்டுன்னு ஜாலியா விளையாடுங்க. மறுநாள் ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்தா தான் அழுவுங்க. ஆனா இவன் அப்படி கிடையாது. இப்படியே இருக்கக்குள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்ன இது இவன் இப்படிலாம் பண்றானே! இது ஒண்ணும் நமக்கு சரி வராது. நம்ம அம்மா கிட்ட தான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப அம்மாகிட்ட பாத்து பூஜையில போய் கேட்டேன். இப்ப என்ன இவன் படிச்சு கிழிக்க போறான்? நீ வந்து இவன ஆடிப்பூரத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு, அந்த பால அவன் மேல தெளிச்சுட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க. 1 மாசம் ஆடிப்பூரத்துக்கு 1 மாசம் இருந்தது அப்ப. அப்ப அம்மா சொன்னதால நான் ஸ்கூலுக்கே அனுப்பல. ஆடிப்பூரம் வந்த பிறகு போயி அவன் கையால பாலாபிஷேகம் பண்ணி, அந்த பால வாங்கி அவன் மேல தெளிச்சுட்டு மறுநாளே ஸ்கூல்ல கொண்டு போய் மறுநாளே விட்டேன் சத்தி. அவன் எந்த ஒரு சின்ன விதமான அழுகையோ, எந்த இதுவும் இல்லாம எல்லா பசங்களும் எப்படி ஸ்கூலுக்கு போவோமோ, அதே மாரி நார்மலா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சான்.